கிரீஷ் அண்ட் சுனிதா, இந்த ரீமிக்ஸ் ரவுண்ட்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கலா மாஸ்டர். கிரீஷ் அண்ட் சுனிதா, பியூட்டிஃபுல் கோரியோகிராஃபி. அதாவது இவ்வளவு பேர் பார்த்ததுன்னு தான் நாங்க நினைச்சிட்டே இருந்தோம். ஓகே, இவங்க ஃபுல் மார்க் வாங்கிடுவாங்க, இவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. அதான் நாம கால்குலேட் பண்ணது கூட கடவுள் நீ திங்க் பண்ணாது, அவன் முடியட்டும்னு சொல்ற மாதிரி எங்களுக்கே ஒரு காஃப் வந்துட்டு வெளியே போயிட்டான். பட் என்ன பண்ணிருக்கணும், சுனிதா காஃப் வந்திருந்தா சுனிதா மட்டும் வெளியே போயிட்டு கிரீஷ் ஆடிக்கணும். என்ன ஆயிருக்கும், காஃப் ஐ திங்க் கை பிடிச்சு சுத்தம் போதே பிளாக் அவுட் ஆயிட்டாவ. இல்ல மேம், I got that he forgot the step. Yeah, he forgot the step. Ma'am, I felt that thing. You must come out. No, immediate, don't stop. You must come out. They can dance. ஆனா கோரியோகிராஃபி இன்னைக்கு சந்துரு கிழிச்சு எடுத்துட்டான். சூப்பர் கோரியோகிராஃபி. Thank you ma'am. மூணு பேர் யோசிச்சோம், ஓகேப்பா இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறதுக்குள்ளேயே. அதுதான் நம்ம எப்பயுமே ஒரு டான்ஸ் பண்ணும் போது 10 வாட்டி எப்பயுமே எனக்கு மெயில்ல, நான் பிராங்கா சொல்றேன், தப்பா எடுக்காதீங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் பாய்ல வந்து எனக்கு ஆசிஃப் ரொம்ப பிடிக்கும், அவனோட பர்ஃபெக்ஷன். அது மாதிரி கேர்ள்ல சுனிதாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவங்களுடைய அந்த எனர்ஜி என்ஜாய் பண்றது. இப்பதான் கிரீஷ் நல்ல வெல்கம் பேக்ல வந்தான், சூப்பரா பண்ணடா. சந்துருடைய கோரியோகிராஃபி சத்தியமா அந்த ஃப்ரேம் வச்சு பண்ணாம பாருங்க, கோரியோகிராஃபி எக்ஸலண்டா பண்ணா, ரொம்ப அழகா இருந்தது. Thank you ma'am. அது ஏதோ திருஷ்டி பட்ட மாதிரி இன்னைக்கு என்னாச்சு தெரியல. அண்ட் சுனிதா இன்னைக்கு என்னமா ஆடனா, சுனிதாவும் சரி கிரீஷும் சரி பயங்கர என்ஜாய் பண்ணீங்க ரெண்டு பேரும். சுதா மேம் நீங்க சொல்லுங்க. இன்ஃபேக்ட் நானும் கலா மாஸ்டர் தான் பேசியிருந்தோம், nobody has got a 10 on 10 சொல்லியிருந்தேன். பட் somehow ஏதோ ஒரு இன்ட்யூஷன் இன்னைக்கு கிரீஷ் அண்ட் சுனிதா கண்டிப்பா ஒரு 10 on 10 கிடைக்கும்னு there was some intuition within me. and அது மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க இன்னைக்கு excellently. I think Girish, you were outstanding today. Outstanding. Thank you ma'am. And the fire, the energy, the enjoyment, plus Sunita and Girish க்கு இருக்கிற chemistry வேற எந்த பார்ட்டிசிபென்ட்ல எனக்கு தெரியல. I think they have an excellent chemistry between both of you. So much ma'am. From bank first music and the last music வேற ஒரு effortless performance னா அது நீங்க தான் பண்றீங்க. Unfortunately I think திருஷ்டி தான் பட்டிருக்கு இன்னைக்கு. I mean வேற எதுவும் சொல்ல முடியாது. It's a bad day because இன்னைக்கு சந்துரு choreography mind blowing. சந்துரு mind blowing. Thanks sir. ஏன்னா விஷுவலி பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது, பிளஸ் டெக்னிக்கலி. அதுவும் கிரீஷ் நீங்க அந்த ஃப்ரேம் போய் சுனிதா அது ஒரு ஜம்ப் பண்ண, ஐ திங்க் ஸ்பிளிட் செகண்ட் ஜம்பா இருந்தது அது. பட் கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி ரியாலிட்டி, சர்டன் ரூல்ஸ் ஆஃப் ரியாலிட்டி இருக்கு, அது நீங்க நிறுத்தக்கூடாது. ஆக்சுவலி நிறுத்தினா அது எலிமினேட்டட்னு தான் வரும். பட் உங்க பேக் பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் இன்னத்து பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கண்டிப்பா வி கேன் நாட் டேக் தட் டிசிஷன். பட் ப்ளீஸ் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நாங்க சொல்ற ஒரே விஷயம், ரியாலிட்டியில முடியலன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. முடியலன்னா கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சென்சிபிளா வழியில போய் மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் எந்த பார்ட்னரா இருந்தாலும் நெக்ஸ்ட் பார்ட்னருக்காக நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. அண்ட் திஸ் இஸ் a lesson for all the participants. Okay? மும்தாஸ் மேடம். You are a fabulous dancers, both of you. இன்னைக்கு எனக்கு பூ வேற கொடுத்தீங்கல்ல, you all are really good. You know you're good, you know that, right? But we are tied, no, but our hands are tied, right? We can't do anything about it. I love both of you as a performer. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சந்துருவோட ஹார்ட் ஒர்க்கும் எவ்வளோ இருந்தது. சரி சுதா மேம் ஒரு விஷயம் பேங் ஆன் சொன்னாங்கன்னா திருஷ்டி பட்டுச்சு, நிஜமா சொல்றேன். I was freaking out in your performance. But no problem. சில நேரம் சில விஷயங்கள் நடக்கும், நம்ம கையில கிடையாது. But tomorrow, this itself will give you that fire to fight. Correct? Please one smile. Yes. Without tears? Yes sir. Without tears? Yes ma'am. Okay. Take care. Thank you.
Alright, okay. So Sunita and Girish. Unfortunately, சுனிதாக்கு நடுவுல காஃப் வந்ததுனால நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ ஸ்கோர்ஸ் என்னன்னு பாப்போம். சுதா மேடம், உங்க ஸ்கோர். ஃபர்ஸ்ட் டைம் மார்க்ஸ் கொடுக்கறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Thank you, ma'am. Mumtaz ma'am, your score. This is what I'll give you, darling. I wish I could give you more. Trust me. Next time I'm going to give you a 10. Pakka, no? Good. Thank you, ma'am. Okay, so 7 and 8 வாங்கிருக்கீங்க. Not a bad score at all. கலா மாஸ்டர், உங்க ஸ்கோர் என்ன? நான் எவ்வளவு கொடுப்பேன் கிரீஷ்? 6, அது எப்படி கொடுப்பேன்? சௌந்தர்யா நிற்கும் போது என்ன மார்க் கொடுத்தேன்? 5. அப்ப அதானே கொடுத்தானோ? Okay, ma'am. நம்மளுக்கு 3 ரவுண்டுக்கு அப்புறம் எலிமினேஷனா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடா. இப்போ இன்னைக்கு ஒரு ரவுண்ட் வந்தா நீங்க தான் எலிமினேஷன். பட் நம்மளுடைய மனட மயிலாடுல மட்டும்தான் 3 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எலிமினேஷன். ஏன்னா அந்த சின்ன சின்ன நம்பர் யாம மிஸ்டேக். பட் ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ஓகே, Thank you, ma'am. What is the total score? 7, 8 and 6. 7, 8, 6. It's a very, very lucky number. It's a wonderful number. It's going to definitely bring you lots and lots of luck. My blessings. Thank you. Thank you, ma'am. So சுனிதா and கிரீஷ் பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் நடுவுல அன்பார்ச்சுனேட்லி சுனிதா பிரேக் பண்ணதுனால அவங்களோட மார்க்ஸும் கம்மியா வந்துருச்சு. இப்போ இந்த ரவுண்ட்